الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானம் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அப்போ கடைசியாக கடந்த 2 வகுப்புலையும் ஹதீஸ் கலை சம்பந்தமாக அடிப்படை வகுப்புகளை பார்த்தோம். இப்போ இந்த ஹதீஸ் கலையில் நமக்கு முழுவதுமாக தெரியாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு, அதாவது ஹதீஸ்கள் எங்களை வந்தடைந்த விதத்தை பொறுத்து 2ஆக பிரியுது அப்படின்னு போகுதுன்னு வைங்களேன். இப்போ இதில் நமக்கு இது ஒரு முன்னோட்டம், சரிங்களா? நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறதுக்காக அதில் ஹதீஸ் முத்தவாத்திர் அப்படின்னு சொல்கிறது, தபக்கா, ஒவ்வொரு தபக்காவிலையும் 10 பேர் அறிவிக்கிறது, இப்படிலாம் நம்ம படித்தோம். எப்படிலாம் பலகீனம் அடையுது அப்படிங்கிறது இது கடைசியான வகுப்பு இன்ஷா அல்லாஹ். ஹதீஸ் கலை அடிப்படையினுடைய கடைசி வகுப்பு. இதில் அந்த பிரிவு சம்பந்தமாகலாம் எடுக்கிறது இல்லை. மொத்தமாக குர்ஆன் போல ஹதீஸுகள் எப்படி பாதுகாக்கப்பட்டது, ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்லலாம். ஆனால் வரலாறுன்னு சொன்னால் நபி அவர்களுடைய காலம் தொட்டு எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிறது இல்லை. ஹதீஸுகள் எப்படி பாதுகாக்கப்படுது, அது குர்ஆனுக்கு முரண்படுமா, ஹதீஸுகள் பாதுகாப்பு தன்மையினுடைய பலம் என்ன, ஹதீஸ்களினுடைய பாதுகாப்பு தன்மை எந்த அளவுக்கு இருக்குது இப்படிங்கிறத பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் ஒரு புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நாம் எவ்வளவோ விஷயங்களை படிக்கிறோம். அதாவது சஹாபாக்கள் பற்றி, இமாம்களை பற்றி, குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி நம்ம படிக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய காலத்தினுடைய ஃபித்னாக்களில் மிகப்பெரிய ஃபித்னாக்களில் ஒன்று தான் ஹதீஸ்கள் பாதுகாக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குழப்பம். அப்போ நம்மளுடைய உள்ளத்தில் ஹதீஸ்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு, அது எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கடைசி வகுப்பு ஹதீஸ் சம்பந்தமாக, சரிங்களா? இதில் முதலாவதாக போன வகுப்புலேயே நாம் சொன்னோம், நபி அவர்கள் ஹதீஸ் வஹியா அல்லது நபி அவர்களுடைய ஹதீஸ் வஹி இல்லையா என்பது சம்பந்தமாக. இதில் முதலாவதாக நாங்கள் நபி அவர்களுக்கு எந்த அளவு கட்டுப்படணும் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரியணும். குர்ஆனினுடைய வசனங்களை வச்சு ஹதீஸை நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். நபி அவர்கள் ஹதீஸ் தான், நபி அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், வர்ணனை, இதெல்லாம் என்ன ஹதீஸ் அப்படிங்கிறத படித்தோம். இப்போ இதை நாங்கள் எந்த அளவுக்கு பின்பற்றணும் அப்படிங்கிறது குர்ஆனில் இருக்குது. அப்போ பாருங்கள், குர்ஆனுடைய 4ஆம் அத்தியாயத்தினுடைய 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிவாரோ அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் கீழ்ப்படிவாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவர் ஆவார் அப்படிங்கிறது ஒரு வசனம். இதெல்லாம் மனசில் பதிய வைங்க. 2வது குர்ஆனுடைய 33ஆம் அத்தியாயத்தினுடைய 71ஆம் வசனம், 24ல் 52ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடுகிறாரோ யார் ஒருவர் வழிபடுகிறாரோ அவர் மகத்தான பாக்கியத்தை அடைந்து விட்டார். இதிலே அல்லாஹ் என்ன சொல்றா அப்படின்னா, அல்லாஹ்வுக்கும் வழிபடணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படணும். வழிபடுறதுன்னா கட்டுப்படுறது. அப்போ 47ஆம் அத்தியாயத்தினுடைய 33ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யார் இந்த தூதருக்கு வழிபடுகிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் வழிபடுங்கள், உங்களுடைய செயல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்னன்னா, நீங்க செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் செஞ்சாங்களோ அப்படியெல்லாம் செய்யுங்க. வேற மாதிரி எல்லாம் செஞ்சு அல்லாஹுவை அடைய நீங்க விரும்புனீங்கன்னா முடியாது. அப்படி உங்களுடைய செயல்களை வீணாக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப ஹதீஸுகள் பாதுகாக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புடைய தலைப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்துல, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இது போன வகுப்புலேயே நம்ம சொன்னோம். அல்லாஹ் சொல்றான், இன்னா நஹ்னு நாங்கள் என்ன செய்தோம், நஸ்ஸல்னா திக்ர, நஸ்ஸல்னு சொன்னா இறக்கிறது, நஸ்ஸல்னா இறக்குறது. அப்போ அல்லாஹ் சொல்றான், நாங்களே, நஹ்னு நம்ம படித்தோம், நஹ்னுனா நாங்கள் அல்லாஹ் சொல்றான் நாங்கள் இறக்கி வைத்தோம், நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்களே அதை பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்றான். அப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த திக்ர் என்று சொல்லப்படுறது குர்ஆனை,
குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொல்றாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம், உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திக்ர் என்பது குர்ஆன் மட்டுமல்ல ஹதீஸும் தான். எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நஸ்ஸல்ன இறக்கப்பட்டதோ அதுவெல்லாமே அல்லாஹ் பாதுகாப்பான். குர்ஆன் மட்டுமா அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கப்பட்டது இல்லை, வஹியும், அதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹியாக ஹதீஸ்களும் இறக்கப்பட்டிருக்கு. நீங்க பல கட்டங்கள்ல நம்ம ஹதீஸ் கலையில பார்த்திருப்போம். அதாவது அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. அல்லாஹ் இப்படி சொன்னதாக வரக்கூடிய செய்தி ஹதீஸ்ல வரும். அது என்ன சொல்லுவோம், ஹதீஸுடைய பேர்ல ஹதீஸ் குதுசின்னு சொல்லுவோம். இது குர்ஆனானா குர்ஆன் இல்லை, இது ஹதீஸ், இறக்கப்பட்டது. அப்படி எல்லாமே என்ன செய்யப்பட்டது, அல்லாஹ்விடத்துல இருந்து நஸ்ஸல்ன இறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரெண்டாவது இன்னொன்று அத்தியாயத்தை பாருங்க, 53 அத்தியாயத்தினுடைய 3 வசனம் 4 வசனமும், வமா யன்திகு அனில் ஹவா இன்ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நபி அவர்கள் சுயமாக பேச மாட்டார், சுயமாக எதையுமே அவர் பேச மாட்டார், நாங்கள் அவருக்கு அறிவித்து கொடுத்ததை தவிர என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப நபி அவர்கள் எதையெல்லாம் பேசுகிறார்களோ, குர்ஆனாக பேசினாலும் சரி, அவர்களாக பேசினாலும் சரி, ரெண்டுமே என்னதான், வஹிதான் என்பது இந்த குர்ஆன் வசனத்துல தெளிவாகுது. அதே போல 16 அத்தியாயத்தினுடைய 44 வசனம், இதையும் நாம போன வகுப்புல சொன்னோம். அல்லாஹ் சொல்றான், வ அன்சல்னா இலைக்க திக்ர, இதே போல சொல்றான், நஸ்ஸலன்னு சொன்னோம்ல, அதே போல இந்த இடத்துல சொல்றான், வ அன்சல்னா இலைக்க திக்ர, அந்த நபிக்கு நாங்க திக்ர இறக்கி வச்சோம். எதுக்கு தெரியுமா, லிதுபையின லின்னாசி மா நுஸில இலைக்கும், அவர்களுக்கு இறக்கப்பட்டதை, மறுபடியும் நஸ்ஸல்னா சொல்றான், அவர்களுக்கு இறக்கப்பட்டதை தெளிவுபடுத்துவதற்காக அவருக்கு திக்ர நாங்க இறக்கி வச்சோம் அப்படின்னு. அப்ப நாம என்ன சொன்னோம் போன வகுப்புலேயே, அவர்களுக்கு இறக்கப்பட்டதுன்னா என்னது, குர்ஆன். குர்ஆனை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் திக்ர இறக்கி வைக்கிறான், ஹதீஸை என்ன செய்யறான், இறக்கி வைக்கிறான். அப்ப இதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க உலமாக்கள். அது என்னன்னா, இதற்கு முன்னால தௌராத், இன்ஜீல், சபூர் இப்படியெல்லாம் குர்ஆன் வேதங்கள் வந்துச்சுல்ல, இதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வச்சா. அப்ப திக்ர் என்பது குர்ஆன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாக சரியான கருத்து உலமாக்கள், பெரும்பாலான உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வேதங்களை விளக்குவதற்காகவா குர்ஆன் வந்துச்சுன்னா இல்லை, குர்ஆனை விளக்குவதற்காகத்தான் ஹதீஸ் வந்துச்சு. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அவர்களுடைய குணம் எப்படின்னு கேட்கப்பட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அவர் குர்ஆனாக, நபி அவர்களே குர்ஆனாகத்தான் வாழ்ந்தார்கள் அப்படின்னு. அப்போ எல்லா குர்ஆனுடைய விளக்கங்களும் ஹதீஸ்கள்ல இருக்கிறதுனால இந்த திக்ர் என்பது ஹதீஸ் தான் என்பது உலமாக்கள் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, 4 அத்தியாயத்தினுடைய 113 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனையும் ஹிக்மத்தையும் வழங்கினான். அப்ப ஹிக்மத் என்பது என்ன, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் இதை பத்தி எல்லா அறிஞர்களிடத்திலையும் நான் கேட்டேன், எல்லா அறிஞர்களும் சொன்னது ஹிக்மத் என்பது ஹதீஸ் தான் என்பதாக அவங்க சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம கடைசி வகுப்புல பார்த்தோம். இன்னும் குர்ஆன்ல 7வது அத்தியாயத்தினுடைய 203 வசனம், 6வது அத்தியாயத்தினுடைய 106, 10வது அத்தியாயத்தினுடைய 15 வசனமும் 109 வசனம், இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குர்ஆனும் ஹதீஸும் வஹி என்பதையும், குர்ஆனையும் ஹதீஸையும், வஹியை தான் நபியவர்கள் பின்பற்றினார்கள் அப்படிங்கிற சம்பந்தமாக என்ன செய்யலாம், நம்ம இதுல பார்க்கலாம். அப்போ அடுத்ததாக சரி, இப்போ இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது போல ஹதீஸுகள் நபியவர்களுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமானது என்பது சம்பந்தமாக குர்ஆன்ல 33 அத்தியாயத்தினுடைய 36 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை முடிவு செய்து விட்டால் அதில் சுய விருப்பம் கொள்வதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்றான். இதுல அல்லாஹ் மட்டும் சொல்லல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் எதை முடிவு செஞ்சாலும் என்ன, அதுல மாற்று கருத்து கொள்வதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு. அப்போ ஹதீஸ் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் அல்லது செயல், இது எல்லாமே நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நபியவர்கள் நமக்கு முன்னால இருந்து, நீங்க எப்படி பாருங்களேன், நபியவர்கள் நமக்கு முன்னால இருந்து ஒரு செய்தியை நம்மள்ட்ட சொல்றாங்க அப்படின்னா அதை நாம எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். எப்படி எடுக்கணுமா, அவர்களுடைய சொல்ல நாங்க பகுத்தறிவுல சிந்திச்சு அல்லது நிதர்சன உண்மைக்கு முரண்படுதா இல்லையா அப்படின்னு சிந்திச்சு நாம எடுக்கக்கூடாது. நபி அவர்கள் எதை சொன்னாலும் எப்படிதான் எடுத்துக்கொள்ளணும், அது உண்மைதான். அது பகுத்தறிவுக்கு முரண்பட்டாலும் சரி, படலைனாலும் சரி, அதை எடுத்துக்கொள்ளணும். அதற்கு உதாரணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு உமர் சொல்றாங்க, ஹஜ்ருல் அஸ்வத்தே, நீ நன்மையோ தீமையோ தருவதற்கு சக்தி இல்லாதது, அது எனக்கு தெரியும். ஆனால் நபி அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் பார்த்திருக்கவில்லை என்றால் நானும் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதை முத்தம் கொடுக்கறதுல ஒரு பகுத்தறிவுல பார்த்தா ஒண்ணுமே இல்லை,
பகுத்தறிவோட சிந்திச்சா ஒரு கல்லுக்கு முத்தம் கொடுக்க இஸ்லாம் சொல்லுமா அப்படின்னு கேட்கலாம். அப்படிதானே? பகுத்தறிவுல சிந்திச்சா கல்லுக்கு என்ன முத்தம், அதுல என்ன இருக்கு, அது கல்லு தானே. முஸ்லிம்கள் தான் என்ன சொல்றோம், கல்லோ மண்ணோ மரமோ செடியோ கொடியோ கடவுள் இல்லை, அதுக்கு எந்த சக்தியும் இல்லை இப்படின்னு நம்புறோம். ஆனா கல்லே போய் முத்தம் கொடுக்குறீங்களே இப்படின்லாம் நான் முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. காபால போய் நீங்க காபாவை தொடுறீங்களா, அதுல என்ன இருக்கு, முத்தம் கொடுக்குறீங்களா என்ன இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நான் உமரதையா சொல்றாங்க தெளிவா, நபி அவர்கள் அதை செஞ்சிருக்கதை நான் பார்க்கலைன்னா நான் செஞ்சிருக்கவே மாட்டேன், அவங்க செஞ்சதை நான் பார்த்தேன் அதனால நான் செய்யறேன் அப்படின்னாங்க. பகுத்தறிவுக்கு முரணோ முரண் இல்லையோ. அதே போல அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த மார்க்கம் இருக்குல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து பகுத்தறிவை கொண்டு நாங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சா நாங்க என்ன செய்திருப்போம் தெரியுமா, மசகு செய்வோமே காலுக்கு, உது செஞ்சுட்டு சாக்ஸை போடுவோம், உது முறிஞ்சுனா சாக்ஸுக்கு மேல மசகு செய்வோம். மசகு எங்க செய்வோம், மேலையா கீழையா, மேல செய்வோம். அலிரலியல்லாஹு சொல்றாங்க, மார்க்கத்துல பகுத்தறிவை கொண்டு நாங்க பார்த்தா மசகு வந்து கீழே தான் செய்யணும், அழுக்கு அங்கதான் படுது. ஆனா நாங்க அப்படி செய்ய மாட்டோம், நபி அவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படித்தான் செய்வோம் சொல்லி அலி ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி அபூதாவுதுல நாங்க பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் நாங்க வச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல நபி அவர்கள் பிழை விடுவார்களா, அவர்கள் மனிதர் தானே, மறந்து ஏதாவது சொல்லியிருப்பாரு, இப்படி எல்லாம் சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு கேஸ் வருது. ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கேஸ் வருது. அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல, யார சொல்ல இந்த மாதிரி அவரும் இன்னொருத்தர் சொல்றாரு, இவர் வந்து தண்ணி தரமாட்டுக்கிறாரு, தண்ணியை வந்து எனக்கு தரமாட்டுக்கிறாரு, அவர் எடுத்துக்கிட்டு தான் தர்றாரு அப்படின்னு. எப்படின்னா, ஆறு ஓடுது, ஆற்றுக்கு அடுத்தது ஜுபைர் ரதியல்லாஹுடைய அந்த வயல் வரப்பு, அதற்கு அடுத்ததான் இந்த மனிதருடைய வரப்பு. அப்ப தண்ணி வந்து அவருக்கு போயிட்டு அவர் யூஸ் பண்ணிட்டு அதை மீதியை கொடுக்குறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நேரடியா வேணும், வரப்புலாம் அவர் அங்க கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீர்ப்பு வந்தோடனே நபி அவங்க சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜுபைர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஜுபைரே உனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அவருக்கு கொடுத்துரு அப்படின்றாங்க. தண்ணியை எவ்வளோ வேணுமோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு அவருக்கு கொடுத்துரு அப்படின்னு. உடனே அவர் திருப்பி ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டாரு, அந்த இன்னொருத்தர் அவர் கேட்டாரு, உங்களுடைய மாமியுடைய மகன், அதனால தானே இந்த தீர்ப்பை சொன்னீங்க அப்படின்னாரு. இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட அப்படி சொல்றாரு, ஏன்னா அப்படி சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நியாயமா அது இல்லை அப்படின்றார். மாமி மகன்னா எப்படி, ஜுபைர் ரலியல்லாஹுடைய பெயர் வந்து ஜுபைர் இப்னு அவ்வாம், ஜுபைர் இப்னு அவ்வாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அப்துல்லா, சரிங்களா, அப்துல்லாவுடைய அதாவது சகோதரியுடைய பிள்ளை சஃபியா ரலியல்லாஹுடைய பிள்ளை தான் யாருன்னா ஜுபைர் ரலியல்லாஹுடைய. ரெண்டு முறையில போகும். ஒரு எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவுடைய சகோதரி சஃபியா, சஃபியாவுடைய மகன். ரெண்டாவது சஃபியாவை யார் திருமணம் முடிச்சிருக்காங்கன்னா, நபி அவர்களுடைய மனைவி ஹதீஜா, அவளுடைய சகோதரர் சஃபியாவை திருமணம் முடிச்சிருக்காரு, அவ்வாம். அவங்க பேர் அவ்வாம், ஹதீஜாவுடைய சகோதரர் அவ்வாம் சஃபியாவை வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க. அப்படி மாமி ரெண்டு வரையிலையும் வந்து குடும்பம். அப்ப இதனால தானே நீங்க வந்து இந்த தீர்ப்பை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் வந்து சொன்னார். சொன்ன உடனே நபி அவர்கள் கோவப்பட்டாங்க. கோவப்பட்டு சொன்னாங்க, ஜுபைரே தண்ணி வந்து வரப்ப நிரப்புற வரைக்கும் நீ என்ன செய், நிரப்பிட்டு திருப்பி கொடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொடுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நீ யூஸ் பண்ணிட்டு தேவைக்கு போ, யூஸ் பண்ணிட்டு கொடுன்னாங்க. ரெண்டாவது கோவத்துல என்ன சொன்னாங்க, நல்ல வரப்பு வரைக்கும் நிரம்ப வச்சுக்கிட்டு பிறகு கொடுன்னாங்க. அப்ப இதை பார்த்த உடனே இது ஒரு ஹதீஸ், சரியா, இது ஹதீஸ். இது எதுல வருதுன்னா தெரியல, நான் எடுக்கல. அப்ப இது ஹதீஸ் வருது, சஹியான ஹதீஸ். இதை பார்த்துட்டு நாம என்ன செய்யக்கூடாது, நபி அவங்க இப்படி வந்து கோவத்துல இப்படி தீர்ப்பு கொடுப்பாங்களா, இது என்ன தீர்ப்பு அப்படின்னு நமக்கே ஒரு இது வருது. ஆனா உண்மையிலே விளக்கம் அதாவது உலமாக்கள் கொடுத்துருக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, வரப்பு நிறைஞ்சி, அதாவது ஆறு நிறைஞ்சி வெள்ளப்பெருக்கு வந்துன்னா பாதிக்கிறது யாரு, ஜுபைர். அப்ப பாதிப்புலையும் அவர் தான் முதல்ல இருக்கணும், தேவைக்கு எடுக்கிறதுலையும் அவர் தான் ஃபர்ஸ்ட். அதனால தேவைக்கு அவர் எவ்வளோ எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு கொடுப்பாரு. இதுதான் வந்து நபி அவர்கள் அழகான சட்டத்தை சொல்றாங்க. அப்போ இதை வச்சு நாம என்ன செய்ய முடிவு செஞ்சிடக்கூடாதுன்னா, உடனே ஹதீஸ் வந்து பகுத்தறிவுக்கு முரண்படுது, நமக்கு தெரியல. இப்ப நான் இப்போ இதை சொல்லாம இருந்தா கூட பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். உலமாக்கள் அப்படி நமக்கு சொல்லி தராங்க விளக்கம், இப்படித்தான் விளக்கம், நபி அவர்கள் சொன்னதற்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி. அப்ப நாம என்ன செய்யக்கூடாதுன்னா, நாங்க வந்து முடிவு எடுக்கக்கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், அலா இன்னி ஊத்திதுல் கிதாப மித்லஹு, எனக்கு குர்ஆனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை போன்ற ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றாங்க. அப்ப அதே போன்ற ஒன்று, குர்ஆனுக்கு சமமான ஹதீஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ
நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா குர்ஆனுக்கு அடுத்ததாக சரியானது வந்து ஹதீஸ் அப்படி முடிவெடுக்கக்கூடாது. குர்ஆனும் ஹதீஸும் சமமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சிறப்புல குர்ஆன் உயர்ந்தது, ஹதீஸ் இரண்டாவது, அப்படி சிறப்புல. சரிங்களா? இன்னொன்று, ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது, குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது, ஹதீஸ் பாதுகாக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ குர்ஆன் வந்து தொகுக்கப்பட்டது, அப்படித்தானே? குர்ஆன் வந்து யாருடைய காலத்துல தொகுக்கப்பட்டது? யாருடைய காலத்துல? உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல தொகுக்கப்பட்டது. சரி, இப்போ அவங்க வந்து எப்படி எப்படிலாம் தொகுத்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல தொகுக்கப்பட்டது என்று நமக்கு தெரியுது இல்ல. இதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கை, குர்ஆன் வந்து பாதுகாப்பானது, சஹாபாக்கள் தொகுத்தாங்க. இதெல்லாம் எதுல இருக்கு? குர்ஆன் வந்து பாதுகாக்கப்பட்டதுன்ற வரலாறு எதுல இருக்கு? குர்ஆன்ல இருக்கா? கிடையாது, ஹதீஸ்ல தான் இருக்கு. முழுக்க முழுக்க குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது எப்படி என்பது முழுக்க 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 எல்லாமே ஒன்று கூட குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்ல இருக்கு. இப்போ நாங்க ஹதீஸை வந்து பலகீனமாக்கிட்டோம் அப்படின்னா குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்படும்? புரியுதா? ஹதீஸ் வந்து பலம் இல்லை, அது பாதுகாக்கப்படலை அப்படின்னு சொன்னா குர்ஆனுடைய பாதுகாப்பே ஹதீஸ்ல தான் என்ன செய்யுது? தங்கி இருக்கிறது. இப்போ ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்றால் அவங்க என்ன செய்வான்? நாம மாற்று மதம் என்ன செய்வான்? ஹதீஸே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்ட. இப்போ ஹதீஸ்ல தான் குர்ஆனே இப்படி இப்படிலாம் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்கு. இப்போ ஹதீஸை இப்படின்னு சொன்னா குர்ஆன் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று மதத்தை என்ன செய்வான்? கேள்வி கேட்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனால குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ அப்படித்தான் என்ன செய்யப்பட்டது? ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டது. இந்த ஹதீஸ்கள் மறுக்கக்கூடிய விஷயம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நாம கவனிக்கணும். இந்த ஹதீஸ்களை வந்து எப்போ மறுக்க ஆரம்பிச்சாங்கன்னா விவாதங்களுக்கு போவாங்க. நான் முஸ்லீம்களோட கிறிஸ்தவர்களோட எல்லாம் வந்து விவாதங்களுக்கு போவாங்க. நான் முஸ்லீம் சொன்னா கிறிஸ்தவர்களுடைய விவாதத்துக்கு போவாங்க. போகக்கூடிய நேரத்தில் அவன் ஏதாவது ஒன்று கேட்பான், இது முரண்படுதே, இதுக்கு முரண்படுதேன்னு கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அதற்கு என்ன செய்வாங்கன்னா இவங்க பதில் சொல்லுவாங்க. பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் பதில் சொல்ல தெரியலேன்னு வைங்களேன், என்ன செய்வாங்கன்னா இது இல்லை அப்படின்றவாங்க. இதுதான் நடந்தது. தமிழகத்துல நடந்தது என்னன்னா, ஹதீஸ்கள் மறுக்கப்படுவதற்கான அடிப்படை வந்து எப்படி ஆரம்பிச்சுன்னா, பதில் சொல்ல தெரியல. பதில் சொல்ல தெரியலைன்னா தெரியலன்னு சொல்லணும். என்ன தெரியல, எனக்கு தெரியல, நான் கேட்டு சொல்றேன். என்ன செய்யறாங்கன்னா அது ஒரு பெருமை. சொல்றதுக்கு தெரியலன்னு சொல்றதுல என்ன ஒரு பெருமை போயிருமே அப்படிங்கிறதுக்காக இது குர்ஆனுக்கு முரண்படுது, இது பகுத்தறிவுக்கு முரண்படுது, இது நபி அவங்க சொல்லுவாங்களா, இப்படி எல்லாம் இஸ்லாத்துல இருக்கு, அது இஸ்லாமே வந்து பகுத்தறிவுக்கு ஆதரவான மார்க்கம், அதுக்கு முரணாக எல்லாம் யோசிக்காதுன்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்க. அந்த விவாதத்திலே சொல்லிட்டாங்க. அவன் என்ன செஞ்சான்? நான் உன்னோட விவாதிக்க வந்ததே எதுக்கு? ஹதீஸ் பொய்ன்னு நிரூபிக்க தான் வந்தேன். இப்ப நீயே ஒத்துக்கிட்ட, என்ன ஹதீஸ்கள் பொய் தான், அதுல தப்பு தவறுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீயே ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி மகிழ்ந்துதான் என்ன செஞ்சாங்க? அவர்கள் போனார்கள். அப்போ நமக்கு என்ன, உலமாக்கள் எல்லா ஹதீஸ்களுக்கும் தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரியணும். ரெண்டாவது இன்னொன்னு பாருங்க, குர்ஆன் ஹதீஸுக்கு மட்டுமா இந்த நான் முஸ்லிம்கள் வந்து முரண்படுதுன்னு சொன்னாங்க அப்படின்னா இல்லை, குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொன்னாங்க. இப்போ நான் நிறைய வசனங்களை சொல்றேன், எந்த அளவுக்கு குர்ஆன்லேயே குர்ஆன் முரண்படுதுங்கிறத அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில், இது ஹதீஸ், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய மாணவர்கள்லாம் வர்றாங்க. வந்த உடனே இவங்க கேட்டாங்க, அந்த மாணவர்கள் எல்லாம் அழைச்சி, வல்லைலி இதா யக்ஷா, வல்லைலி இதா யக்ஷாங்கிற அந்த சூறா இருக்கு இல்லையா, அந்த சூறாவை நீங்க ஓதுங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஓதுனாங்க. வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா. மூன்றாவது வசனம் என்ன? ஒமா ஹலக்க தக்கர வல்லுன்சா. அவங்க எப்படி ஓதுனாங்க தெரியுமா? வத் தக்கர வல்லுன்சா. அவங்க ஓதுனாங்க வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வத் தக்கர வல்லுன்சா அப்படின்னு ஓதுனாங்க. இப்போ இதை கேட்டுட்டு இவங்க உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு கேட்டாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இப்படித்தான் உங்களுக்கு சொல்லி தந்தார்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஆமா இப்படித்தான் சொல்லி தந்தாங்க அப்படின்னு. உடனே இவர் சொன்னாரு, வல்லாஹி அல்லாஹின் மீது ஆணையாக நபி அவர்கள் எனக்கு இப்படித்தான் சொல்லி தந்தாங்கன்றாங்க. இது புகாரில வரக்கூடிய செய்தி. இதை மறுத்துட்டாங்க. அது என்ன வத்தக்கரி வல்லுன்சா, நம்ம குர்ஆன்ல இல்லையே, குர்ஆன் எடுத்து பார்க்கறது, இப்போ பார்த்துட்டு இதுல இல்லையே, அப்ப இந்த ஹதீஸ் முரண் தூக்கு அப்படின்னு. இப்போ குர்ஆனுடைய வரலாறு தெரியல. அதே போல இன்னொரு வசனம் பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு குழந்தைக்கு வந்து 10 முறை பால் அருந்தினால் மஹரமியத் ஏற்படும்ங்கிற சட்டம் இருந்தது. பின்னர் அது 5 முறை பால் அருந்தினால் மஹரமியத் சட்டம் ஏற்படும் அப்படின்னு மாற்றப்பட்டது. நபி அவர்கள் மரணிக்கக்கூடிய காலம் வரை நாங்கள் வந்து குர்ஆனில் ஒரு வசனமாக அதை ஓதிக்கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. பின்னர் அது என்ன செய்யப்பட்டது? உயர்த்தப்பட்டு விட்டது. இப்போ குர்ஆன்ல இல்லை அந்த வசனங்கள். சரிங்களா? அப்போ இருந்திருக்கு, இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இது முஸ்லீம், சஹீஹ் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. இதை வச்சு நாம என்ன செய்யலாம்? அப்போ முன்னால இருந்திருக்கு, இப்போ இல்லைன்னா அப்போ சஹாபாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? அந்த வசனங்களை விட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு நினப்பு வரும். சரிங்களா? இதெல்லாம் கேட்டுக்கோங்க. அதே போல
இன்னொரு இடத்துல பாருங்க, அதாவது குரான்ல வந்து மது அருந்தி விட்டு தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வசனம் வருது, அப்படிதானே? மது அருந்தி விட்டு தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வசனம். இன்னொரு இடத்துல ஒரு வசனம் வருது, இது 4வது அத்தியாயத்தினுடைய 43வது வசனம். 5வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மது என்ன செய்ய வேண்டாம், அருந்த வேண்டாம், அதன் பக்கமே போயிடாதீங்க அப்படின்றான். அது வந்து அமலி ஷைத்தான், அது வந்து ஷைத்தானுடைய ஒரு வேலை, அதுக்கு பக்கத்திலே போயிடாதீங்க, குடிக்க வேண்டான்றான். இன்னொரு இடத்துல குடிங்க அப்படித்தானே வருது, குடிங்க, குடிச்சுக்கிட்டு நெருங்காதீங்க. இன்னொரு இடத்துல குடிக்கவே செய்யாதீங்கன்னு வருது. இதை ரெண்டும் எப்படி புரிஞ்சுக்கிறது? உலமாக்கள் சொல்றாங்க. அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க, விபச்சாரத்துக்கு ஆரம்பத்துல ஒரு சட்டம். 4வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்துல விபச்சாரம் செய்தவர்களுக்கு என்ன சட்டம் இருந்துச்சுன்னா, அந்த அடைச்சு வைக்கிற சட்டம் இருந்துச்சு, கதவெல்லாம் போட்டு அடைச்சு வைக்கிறது. 2வது 24வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்துல அந்த சட்டம் மாற்றப்படுது, கசையடி சட்டம் மாற்றப்படுது. சரிங்களா? அதே போல இத்தா 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவுடைய 240வது வசனம் பாருங்க. 240வது வசனத்துல இத்தாவுக்கு வந்து என்னன்னா, முதல்ல 1 வருடம் இருக்கிறதுக்கான சட்டம் இப்போ இருக்கு குரான்ல. இத்தா வந்து 1 வருஷம் இருங்க அப்படின்றது. 2வது அத்தியாயத்தினுடைய 234 முதல் சொன்னது 240வது வசனம் கீழே இருக்கு, 240வது வசனம் கீழே இருக்கு. என்ன சொல்லுது? 1 வருஷம். மேலோட வசனம் சொல்லுது இத்தா 4 மாசம் 10 நாள் என்பது. இப்ப நமக்கே வந்து சந்தேகம் வரும், அது எப்படி கீழோட வசனம் 1 வருஷம் சொல்லுது, மேல இருக்கிற வசனம் 4 மாசம் 10 மாசம் சொல்லுது, அப்ப எது ஏன் இப்படி முரண்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிப்போம். இது முரணானா இல்லை, இது தெளிவாக உலமாக்கள் சொல்றாங்க, இதுவெல்லாம் மாற்றப்பட்ட சட்டம். குரான்ல வந்து ஓதல் மாற்றப்பட்ட வசனங்கள் இருக்கிறது, சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள் இருக்கு. சரிங்களா? சிலது என்னன்னா, குரான்ல வந்து ரசூலுல்லாஹி காலத்துல ஓதிக்கிட்டு வருவாங்க, சில வசனங்களை வந்து ஓதிக்கிட்டு வருவாங்க, பின்னர் அது மறக்கடிக்கப்பட்டு விடும். அல்லாவே என்ன செய்வான்? மறக்கடிக்க செய்து விடுவான். அல்லது ஒரு வசனத்தை கொண்டு வருவான் அல்லாஹ், அந்த வசனத்தை தூக்கிடுவான், மறக்கடிக்க செஞ்சுட்டு அதே போல அல்லது அதை விட சிறப்பான ஒரு வசனத்தை கொண்டு வருவதாக குரான்ல வசனம் வருது. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஒரு வசனத்தை மறக்கடிக்க செய்து விட்டால் உங்களுக்கு அதை போன்ற ஒரு வசனத்தையோ அதை விட சிறந்த ஒரு வசனத்தையோ நாங்கள் கொண்டு வருவோம் அல்லாஹ் சொன்னான். அப்ப மறக்கடிக்கப்பட்ட வசனங்கள் இருக்கிறது, சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. குரான்ல சட்டம் அப்படியே இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குரானை தொகுக்கக்கூடிய நேரத்துல அவங்கள்ட்ட கேட்டாங்க, சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள் இருக்குது இல்ல, இதையும் நாங்க குரான்ல சேர்க்கவான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நபி அவர்கள் எப்படி ஓதி காட்டினார்களோ அதை எல்லாத்தையும் அப்படியே என்ன செய்யுங்க, குரான்ல எழுதுங்கன்னு சொன்னாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. அப்ப சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள் குரான்ல இருக்கிறது என்பது நாங்க புரியணும். அப்ப அதனால தான் நம்ம என்ன செஞ்சோம், ஆயிஷா சொன்னாங்களே அந்த வசனம் குரான்ல இருந்துச்சு இப்ப இல்லை அப்படின்னு சொன்னாங்க, அதெல்லாம் என்னன்னா உயர்த்தப்பட்டு விட்டது. அதே போல உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் வதக்கர வல் உன்சான் ஓதுனாங்க, ஆனா அதுக்கு பிறகு அது மாற்றப்பட்டுருச்சு, ஓதல் மாற்றப்பட்டு எப்படி ஆயிடுச்சு, வமா கலக்க தக்கர வல் உன்சா அப்படிங்கிறது மாதிரி மாற்றப்பட்டுச்சு. இப்ப இதெல்லாம் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். எதுக்குன்னா, குரான்ல வந்து அங்க இங்க முரண் இருக்கு, ரெண்டு வசனங்கள் முரண்படுது இப்படிங்கிறதுக்காக நாங்கள் குரான் வசனத்தை வந்து மறுக்க கூடாது. அவர்களும் மறுக்கல, அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் இஸ்லாமிய சமூகத்துல குரான்ல ஒன்றை யாருமே மறுக்கல. அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. ஷியாக்கள் இருக்கிறாங்க, ஷியாக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை குரானை நம்புவாங்களா அப்படின்னா இந்த குரானை நம்புறாங்க. ஷியாக்கள் எவ்வளோ பெரிய எதிரிகள், அவர்கள் இந்த குரானை நம்புறாங்க. ஆனா நம்பவும் இல்லை. என்னன்னா, அவங்க சொல்றாங்க நிறைய வசனங்கள் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு வந்து எடுத்துட்டாங்க, நிறைய வசனங்கள் இன்னும் அடிஷனலா இருந்திருக்கும், அதை வந்து இல்லாம ஆக்கிட்டாங்க, அதுல வந்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சம்பந்தமான நிறைய வசனங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நம்பிக்கை தான் சொல்றாங்களே தவிர, இருக்கக்கூடிய குரானை தான் அவங்களும் ஓதுறாங்க. அந்த குரான்ல வந்து எந்த மாற்றத்தையும் யாராலையும் செய்ய முடியல. சரிங்களா? இப்படி குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுதான் என்ன செய்வாங்கன்னா, நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்காக பாதுகாப்பு குரானுக்கு எப்படி எல்லாம் இருக்கிறது, ஆனா அதுல வந்து மாற்றங்கள் இருக்குதானா இருக்குது. அப்ப இன்னும் சில வசனங்களை சொல்றேன் பாருங்களேன். குரான்ல வந்து ஒரு இடத்துல வருது, நம்ம வந்து இப்ப மீன் சாப்பிடுறோம், என்ன மீன் சாப்பிடுறது, மீன் எல்லாமே சாப்பிட்றோம், கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே சாப்பிட்றோம். அதே போல் இது என்ன ஹார்ட்டு, அதே போல் லங்ஸு சாப்பிட்றோம். குரானில் என்ன வருது அப்படின்னா, 5வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம், இறந்தவைகளை உண்ணாதீர்கள்னு வருது, ரத்தத்தை சாப்பிடாதீர்கள் வருது. இந்த ஹார்ட்டும் இந்த லிவரும் என்னன்னா ரத்தம், இறந்தவைகளை சாப்பிடாதீர்கள்னு குரான்ல வருது. மீன்களை சாப்பிட்றத பற்றியோ இந்த லிவர் சாப்பிட்றத பற்றியோ குரான்ல இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்யறது, ஹதீஸுக்கு தான் போகிறோம். நம்ம எதனால மீன் சாப்பிட்றோம்னா, ஹதீஸில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, நபி அவங்க சொல்கிறாங்க,
மீன்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கு, இறந்தாலும் சரி பிரச்சனை இல்லை. அதே போல ஹார்ட்டு, இந்த லிவரு இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சொல்றாங்க. அதே போல இன்னொரு இதை பாருங்க, 2வது அத்தியாயத்தினுடைய 223 வசனம் குரான்ல அல்லாஹ் சொல்றான், மனைவிகள் உங்களுடைய விளைநிலம், அவர்களை விரும்பியவாறு நீங்க என்ன செய்யுங்க, சென்று கொள்ளுங்கள், நீங்க வந்து விரும்பியவாறு உங்களுடைய விளைநிலங்களுக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹதீஸ்ல தான் வருது, மலப்பாதை வழியாக உறவு கொள்வது ஹராம் என்பதாக ஹதீஸ்ல வருது. பாருங்க, ஹதீஸ் என்ன சொல்லுது, குரான் என்ன சொல்லுது அப்படிங்கிறத. அதே போல இன்னொன்னு பாருங்க, நாம செஞ்ச பாவங்கள் வந்து இன்னொருவருக்கு போகுமா அப்படின்னா நம்ம தெளிவா சொல்லுவோம், என்ன போகும். நமக்கு யாராவது அநியாயம் செஞ்சா என்ன செய்யும், அது போகும்னு ஹதீஸ்கள்ல நிறைய வசனங்கள்ல நாங்க பார்க்குறோம். ஒருத்தர் வந்து நமக்கு அநியாயம் செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா, அவன் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னா, மறுமை நாளில் போகக்கூடிய நேரத்துல நம்மளுடைய அவனிடத்திலிருந்து நன்மைகள் எடுத்து அல்லாஹ் நமக்கும், நம்மளுடைய பாவங்களை எடுத்து அவனுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான் என்பதாக ஹதீஸ்களை நபி அவங்க சொல்றாங்க. ஆனா குரான்ல வருது, 17வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்துல ஒருவருடைய பாவத்தை மற்றவர் சுமக்க மாட்டார் அப்படிங்கிறது. அப்ப இது ஒரு முரண் மாதிரியே தெரியும். இது அழகா நாங்க புரிகிறோம், சரிங்களா? அடுத்ததா பாருங்க, நாங்க வந்து பிறருக்காக ஹஜ்ஜு செய்யலாமா? செய்யலாம். பிறருக்காக சதக்கா செய்யலாம், பிறருக்காக என்ன செய்யலாம், நோன்பு நோக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா குரான்ல அல்லாஹ் சொல்றான், 6வது அத்தியாயத்தினுடைய 164 வசனத்துல நாம் செய்ததற்கான கூலி நமக்கு மட்டும்தான் அப்படின்றான். இன்னொரு வசனத்திலையும் சொல்றான், 2வது அத்தியாயத்தினுடைய 286 வசனத்துல. அப்ப இதே சொல்றான்னு வைங்களேன். இப்ப இதெல்லாம் மாற்றமாக ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குதா அப்படின்னா, பார்ப்பதற்கு முரண் போல தெரிஞ்சாலும் அது என்ன, முரண் இல்லை என்பதை நாங்களே விளங்குறோம். இது வந்து குரான்ல சொல்லப்பட்டிருந்தாலும் அதுக்கு விளக்கமாக எதுவெல்லாம் விளக்கமாக வருதோ அதையெல்லாம் நாங்கள் என்ன செய்யறோம், ஹதீஸ்ல இருந்து படிக்கிறோம். இன்னொன்னு பாருங்க, குரான்ல 17வது அத்தியாயத்தினுடைய 97 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மறுமை நாள்ல பாவிகளை குருடனாக, செவிடனாக, ஊமையாக, குருடன், செவிடன், ஊமையாக இப்படித்தான் நாங்கள் என்ன செய்வோம், எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி 17வது அத்தியாயத்தினுடைய 97, 20வது அத்தியாயத்தினுடைய 124, 125 அல்லாஹ் சொல்றான். ஆனா குரான்ல மற்றொரு இடத்துல பாருங்க, 18வது அத்தியாயத்தினுடைய 53 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், பாவிகள் நரகத்தை பார்ப்பார்கள் அப்படின்னு. ஒரு இடத்துல அவர்கள் குருடன், செவிடன் எல்லாம் சொல்லியாச்சு. இன்னொரு இடத்துல வருது, பாவிகள் நரகத்தை என்ன செய்வாங்க, பார்ப்பார்கள் அப்படிங்கிறது. 18வது அத்தியாயத்தினுடைய 49 வசனம் அல்லாஹ் சொல்றான், பாவிகள் என்ன செய்வாங்க, அந்த பட்டோலைகள் இருக்குல்ல, அந்த பட்டோலைகள் கையில கொடுக்கப்படும், அதை பார்ப்பார்கள், பார்க்கவும் செய்வாங்க, பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, எனக்கு வந்த கேடே அப்படின்னு சொல்றாங்க. யா வைலத்தனா, அதாவது எனக்கு வந்த கேடே, என்ன கிதாப் இது, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன், சிறியதையும் பெரியதையும் எதையுமே இது விட்டு வைக்கலையே, எல்லாத்தையுமே இது எழுதி இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த கிதாபை வந்து பார்த்து அவர்கள் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சூரா சஜிதால 12வது வசனம் அல்லாஹ் சொல்றான், பாவிகள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பார்த்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ், பார்க்க வேண்டியதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், கேட்க வேண்டியதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டோம், எங்களை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பு என்பதாக அவர்கள் பேசுவார்கள். அப்போ இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, அவர்கள் பார்க்குறாங்க, பேசுறாங்க, கேட்குறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் ஒரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், குருடனாக, செவிடனாக நாங்கள் எழுப்போம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது முரணா அப்படின்னா, முரண் போல தான் தெரியும், ஆனால் முரண் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக நாங்கள் விளக்கலாம். என்ன, அல்லாஹ் எழுப்பக்கூடிய நேரத்தில் குருடனாக, செவிடனாக, ஊமையாக அல்லாஹ் எழுப்புவான். ஆனால் எந்தெந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுக்கணுமோ அந்த இடத்துல அல்லாஹ் பார்வையை கொடுப்பான், அல்லாஹ் பேசுவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பான் என்பதாக நாங்கள் தெளிவாக என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். அதுதான் பிரிச்சு நாங்கள் என்ன செய்யறது, விளங்குறது. அதே போல இன்னொன்னு பாருங்க, 7வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நாங்கள் மறுமை நாளில் மக்களையும் விசாரிப்போம், தூதர்களையும் விசாரிப்போம். இன்னொரு வசனத்துல 14வது அத்தியாயத்தினுடைய 92, 93 வசனத்துல எல்லாரையும் விசாரிப்போம், மக்கள் எல்லாரையும் விசாரிப்போம், நபிமார்கள், மக்கள் எல்லோரையும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்றான். ஆனா 28வது அத்தியாயத்தினுடைய 78வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், பாவிகளை அவர்களுடைய பாவங்களை பத்தி விசாரிக்கப்படாது அப்படின்றான். பாவிகளுடைய பாவங்களை பத்தி அல்லாஹ் விசாரிக்கவே மாட்டான் அப்படின்னு, அதாவது காஃபிர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான் அப்படின்றான். அப்போ ஒரு வசனம் சொல்லுது எல்லாரையும் விசாரிப்போம்னு, ஆனா இன்னொரு வசனம் சொல்லுது பாவிகளை விசாரிக்க மாட்டோம் அப்படின்னு. என்ன இதுக்கு விளக்கம் அப்படின்னா, பாவிகள், காஃபிர்கள் அவர்கள் பாவம் செய்யறவங்க தான், அவர்கள் செஞ்ச பாவங்களை பத்தி எல்லாம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீம்கள்ட்ட தான் என்ன செய்யணும், ஏன்பா இதை செஞ்ச, இது என்ன காரணத்துக்காக செஞ்ச இப்படின்னு சொல்லி அல்லாஹ் விசாரிக்கணும். பாவிகளை பொறுத்த வரைக்கும் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நேரம் அல்லாஹ் என்ன செய்வான், பிடிச்சி நரகத்துல தூக்கி போடுவான் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. அதே போல விசாரணை வேறு வேறாக இருக்கும்.
தூதர்கள்ட்ட அல்லாஹ் வித்தியாசமா விசாரிப்பான். தண்டனை கொடுக்குற மாதிரி விசாரிக்க மாட்டான். ஏன் வந்து நீ தப்பு செஞ்ச அப்படின்னு இல்லை, நீங்க என்னென்ன செஞ்சீங்கன்றது மாதிரி கண்ணியமான ஒரு விசாரணை இப்படின்னு சொல்லி உலமாக்கள் அழகான நிறைய விளக்கங்களை கொடுக்குறாங்க. அப்போ இன்னொரு வசனம் அதே போல 2ஆம் அத்தியாயத்தினுடைய 114 வசனம் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை விட்டு மக்களை தடுப்பவனை விட அநியாயக்காரன் யார் அப்படின்னு கேட்கிறான். இப்படி அல்லாஹ் கேட்டாலே அது என்ன அர்த்தம்னா, அவனை விட பெரிய அநியாயக்காரன் இல்லை அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் கேட்பான். அப்படி இவனை விட பெரிய அநியாயக்காரன் இல்லை அப்படிங்கிறதுக்காக. 2ஆம் அத்தியாயத்தினுடைய 140 வசனம் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த சாட்சியை மறுப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் அப்படின்னு கேட்கிறான். இங்கேயும் அதே போல அவனை விட பெரிய அநியாயக்காரன் யாருப்பா அப்படின்னு. 6ஆம் அத்தியாயத்தினுடைய 21 வசனம், அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டக்கூடியவனை விட பெரிய அநியாயக்காரன் யார். இப்போ இந்த 3 வசனம் என்ன சொல்லுது, இவன் ஒரு பெரிய அநியாயக்காரன் அப்ப யாரு தான் பெரிய அநியாயக்காரன் 3 பேர்ல? அப்ப இது ஒரு குழப்பம், இது முரண் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் சொல்றது வந்து நான் முஸ்லிம்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். சரிங்களா? அதான் நான் சொல்றேன். இதுக்கு விளக்கம் என்ன? உலமாக்கள் தெளிவா சொல்றாங்க, மஸ்ஜிதுகளை தடுப்பானே, ஒவ்வொரு இடத்துக்கு போகாம தடுப்பவன், இப்படி தடுக்கக்கூடியவனில் மிக மோசமான அநியாயக்காரன் யாருன்னா அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு போகக்கூடியவர்களை தடுக்கக்கூடியவன். அதே போல இட்டுக்கட்டக்கூடியவர்களில் மிக மோசமானவன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொய்யை இட்டுக்கட்டுபவன் தான். அதுல வந்து என்ன செய்ய பெரிய மோசக்காரன். அதே போல அல்லாஹ்வுடைய சாட்சியை மறுப்பவன் வந்து மறுப்பவனிலேயே மிகப்பெரிய அநியாயக்காரன் என்பதாக விளக்கங்கள் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்படித்தான் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா நாங்க வந்து புரிந்து கொள்ளணும். இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இப்படிலாம் வந்து ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி மறுக்கிறாங்கல்ல, அதற்கு இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இப்னுல் கய்யிம் அல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அத்துர்குல் ஹக்கீமியா என்ற நூல்ல 106 பக்கத்துல பாட தலைப்பு என்னன்னா, குர்ஆனுடைய விஷயத்தில் ஹதீஸினுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கிறது. அதுல சொல்றாங்க, ஹதீஸை பல விதமாக மக்கள் என்ன செய்யறாங்கன்னா மறுக்கிறார்கள். அவர்களுடைய முதல் வாதமே குர்ஆனுக்கு முரணாக ஹதீஸ் இருக்கிறது என்பதுதான். அது சொல்லிட்டு சொல்றாங்க, இதை இமாம் ஷாஃபி, இமாம் அஹமத், இமாம் அபு உவைத் போன்ற இமாம்கள் அங்கீகரிக்கவில்லை. அதாவது குர்ஆனுக்கு முரணாக ஒரு ஹதீஸ் கூட முரண்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அதை முஸ்லிம்கள் நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆனுக்கு ஹதீஸ் 3 நிலைகளில் உள்ளது. இதுதான் நாங்க புரிய வேண்டியது. அவங்க சொல்றாங்க, குர்ஆனோடு ஹதீஸ் 3 நிலைகளில் இருக்கும். ஒண்ணு என்னன்னா, குர்ஆன்ல சொல்லப்பட்டது ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கும் சேமாக அதே போலயே. இரண்டாவது, குர்ஆனில் உள்ளதை ஹதீஸ் விவரிக்கும். குர்ஆன்ல ஒன்று சொல்லப்பட்டிருந்தனா அதை வந்து என்ன செய்யும், ஹதீஸ் வந்து விவரிக்கும். மூன்றாவது, குர்ஆனில் இல்லாத சட்டங்களை ஹதீஸும் சொல்லும். குர்ஆன்ல சட்டமே இருக்காது, ஹதீஸ் வந்து என்ன செய்யும், அதை வந்து சொல்லி காட்டும். இதில் 4வது ஒன்று நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், குர்ஆன் ஒரு சட்டத்தை சொல்லும், அதை வந்து ஹதீஸ் என்ன செய்யணும், சுருக்கும். விளக்க மட்டும் செய்யாது, சுருக்கவும் செய்யும். அதில் தான் நான் வந்து போன வாரம் சொன்னேன், அதாவது குர்ஆன்ல சொல்லப்பட்டுள்ளது என்னன்னா, திருடினால் கையை வெட்டுங்க அப்படின்னு. ஆனால் எவ்வளவு திருடுனா கையை வெட்டுறது? இப்போ எப்படி திருடினாலும் கையை வெட்டிடணும் குர்ஆனை பின்பற்றதாக இருந்தா. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, 1/4 தீனாருக்கு மேலாக சமமாகவோ அல்லது அதுக்கு மேலாகவோ ஒருத்தன் திருடினாதான் என்னதான் கையை வெட்டணும். அதுக்கு கீழே திருடினவனுக்கு கைவெட்டு கிடையாது. அதே போல பசியில ஒருத்தன் திருடிட்டான், அவனுக்கும் என்ன கைவிட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. இது என்ன செய்யணும், ஹதீஸ் வந்து குர்ஆன் என்ன செய்யுது, சுருக்குது. அப்ப இதை நாங்க என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். அதே போல இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஹதீஸினுடைய ஒரு ஹதீஸை ஒருவன் மறுத்தாலும் அவன் அழிவினுடைய விளிம்பில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. இதே போல இமாம் பர்பஹாரி, சஹீல் புகாரிக்கு விளக்கம் எழுதிய இமாம் பர்பஹாரி, இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி, இமாம் மாலிக் போன்றவர்கள் எல்லாம் இதே போன்ற செய்திகளை சொல்லி கண்டிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மக்களை பத்தி சொல்றாங்க, இவர்கள் வந்து ஒரு சிலையை வணங்குறாங்க அப்படின்னு. என்ன சிலையா, பகுத்தறிவு என்னும் சிலையை வணங்குகிறார்கள். அவங்க சொல்றாங்க, இவங்க வந்து ஆதாரத்தையோ குர்ஆனையோ ஹதீஸையோ இவர்கள் வணங்கவில்லை, இவர்கள் வணங்குவதெல்லாம் பகுத்தறிவு என்னும் சிலையை அப்படின்னே சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த பகுத்தறிவு தான் மூலாதாரம் அப்படின்னு சொன்னா நபிமார்கள் எதற்காக அனுப்பப்படணும்னு கேட்குறாங்க. இது ஒரு அழகான கேள்வி. என்னன்னா, இந்த உலகத்திலே வந்து பகுத்தறிவு தான் எல்லாமே அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எதற்காக தூதரை இறக்கணும், அல்லாஹ் எதற்காக வேதங்களை இறக்கணும்? எல்லாருக்குமே பகுத்தறிவு வச்சு நல்லா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. அவர்கள் அல்லாஹ் வந்து குர்ஆனையும் ஹதீஸையும் நபிமார்களையும் இந்த உலகத்துக்கு அனுப்பி இருந்ததெல்லாம் எதற்காக? அப்ப நாங்க என்ன செய்யணும், நபிமார்களையும் அந்த வேதத்தையும் தான் பின்பற்றணுமே தவிர பகுத்தறிவை தான் நாங்க பின்பற்றுவேன்னு சொன்னா அவர் என்னதான் பகுத்தறிவை சிலையாக வணங்கக்கூடியவர்கள் என்பதாக இமாம்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதே போல அப்ப நான் சொல்லிட்டோம், குர்ஆனை விட ஹதீஸ் வந்து என்ன செய்தது, தாழ்ந்தது கிடையாது, சமமானது தான் அப்படின்னு சொல்லி. அதே போல இன்னொன்று பாருங்க, குர்ஆன் வந்து தொலை சொல்லுது, அப்படிதானே?
குரான் வந்து தொழுங்கள் என்று தான் சொல்லுது. 5 வேளை தொழுங்க, அதை எப்படியெல்லாம் தொழணும், ஒவ்வொரு நேரத்துக்கும் எத்தனை எத்தனை ரக்காத்துகள் தொழணும், எப்படி தொழணும் என்று எல்லாமே எதுதான் சொல்லித் தருது? ஹதீஸ்கள் தான் சொல்லித் தருது. அதே போல ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய இடத்துல குரான்ல அந்த ஹஜ் செய்யுங்கள் மட்டும்தான். ஆனா அதை எப்படி எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன சட்டம், இது எல்லாமே என்னதான் ஹதீஸ்கள்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் எச்சரிச்சாங்க, முன்னறிவிப்பு செஞ்சாங்க. எச்சரிப்புங்கிறத விட முன்னறிவிப்பு செஞ்சாங்க. என்னன்னு சொன்னா, உங்களை நான் இந்த நிலையில் என்றும் பார்க்கக்கூடாது அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை நான் என்னைக்குமே இப்படி பார்த்துடக்கூடாது. அது சொல்றாங்க. அவன் என்ன செய்வான் அப்படின்னா, தன்னுடைய ஆசனத்தில் சாய்ந்தவனாக சேர்ல உட்கார்ந்து கொண்டு சொல்லுவான், நான் கட்டளையிட்ட நபியவர்கள் கட்டளையிட்ட நபியவர்கள் தடுத்த காரியத்தை அவனுக்கு சொன்னால், அவன் இப்ப ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க ஹதீஸ்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொன்னா, அவன் சொல்லுவான், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ளதைத்தான் பின்பற்றுவோம் என்பதாக அவன் சொல்லுவான். இவனை போல யாரையும் நான் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி நபி அவங்க சொல்றாங்க. அப்ப இதே போலதான் இன்னைக்கு சொல்றாங்க. ஹதீஸை ஒன்று சொல்லக்கூடிய நேரத்துல குரானுக்கு இது முரண்படுகிறது, குரான்ல இப்படி எல்லாம் இல்லையே என்று சொல்லி ஒருவன் மறுத்தான் என்று சொன்னால் அதைத்தான் நபி அவங்க சொன்னாங்க. இதே போல நான் என்ன செய்யக்கூடாது, உங்களை பார்க்கக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ குரான் என்ன செய்யணும், தொகுக்கப்பட்ட வரலாறை படிக்கணும். குரான் தொகுக்கப்பட்ட வரலாறை படிச்சாலே ஹதீஸ்கள் எப்படி தொகுக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ குரான் வந்து தொகுக்கப்பட்டது போல ஹதீஸ்கள் எப்போது தொகுக்கப்பட்டதுன்னு சொன்னா, நபி அவர்களுடைய காலத்துல என்ன செய்யறாங்கன்னா, குரான் வந்து எழுதப்படுது. குரான் வந்து நபி அவர்களுடைய காலத்திலே எழுதப்படுது. ஹதீஸ்கள் எழுதப்பட்டதா அப்படின்னு சொல்லி நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அதுல வந்து ஒரு ஆதாரம் சஹி முஸ்லிம்ல 5734 செய்தி, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி அவங்க சொன்னாங்களாம், என்னை தொட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல குர்ஆனை தவிர வேற எதையும் எழுத வேண்டாம், ஹதீஸ் எழுத வேண்டாம், நீங்க அப்படி எழுதி இருந்தா அழிச்சிருங்கன்னு சொல்லி நபி அவர்கள் சொன்ன செய்தி சஹி முஸ்லிம்ல வருது. ஆனா இதற்கு முரணாக இல்லை. அதுல என்னன்னா, ஒன்று நபி அவர்கள் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கணும், அல்லது ஹுஃபாதுகள் ஹாஃபில்கள் உருவாவாங்களே, குரானை மனனம் செஞ்சு குரானை முழுசா மனனம் செஞ்ச மக்கள் அதிகமாக உருவானதற்கு பிறகு நபி அவர்கள் கடைசி காலத்துல கூட மற்ற ஹதீஸ்கள், நான் சொல்ல போற ஹதீஸ்களை சொல்லியிருக்கலாம். அது என்னன்னு பாருங்க, புகாரில வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் வந்து என்னை விட நபித்தோழர்களில் அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் யாரும் கிடையாது, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை தவிர. நான் மனனத்தில் வைத்துக் கொள்வேன், அவர் எழுதி வைத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்றான். இதுல என்னதான், நபி அவர்களுடைய காலத்துல அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் ஒரு ஹதீஸ் தொகுப்பை எழுதி வச்சிருந்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹதீஸ் தொகுப்புனே வைங்களேன். அது வந்து சொல்லுவாங்க, அதாவது சஹீஃபத்து சாதிகா அப்படின்னு சொல்லுவாங்க. சஹீஃபா சாதிகான்னு சொல்லுவாங்க. ஒரு 1000க்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் அதுல வருது. இதுதான் முதல் தொகுக்கப்பட்ட நூல். சரிங்களா? அதே போல புகாரில 6880 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால உரையாற்றி கொண்டிருக்கூடிய நேரத்துல யமன்ல இருந்து ஒருத்தர் வரார், அபூஷான்னு சொல்லி. அவர் வந்து கேட்கிறாரு நபி அவர்களிடத்துல, எனக்கு இதை எழுதி தாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அழகான உரையாக இருக்கிறது, எனக்கு எழுதி தாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, உக்துபுலி அபிஷா, அபூஷாவுக்கு நீங்கள் எழுதி கொடுங்கள் அப்படின்றாங்க. அப்ப எழுதி கொடுக்கப்பட்டது அவருக்கு. இப்போ இது என்ன, நபி அவர்களுடைய காலத்துல ஹதீஸ் எழுதப்பட்டதற்கான ஆதாரம். அதே போல பாருங்க, சுனன் திருமிதியில ஒரு அன்சாரி தோழர், மதீனாவை சார்ந்த ஒரு நபி தோழர் வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்காரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய வலது கையால் உதவி தேடிக்கொள். அப்ப அவர் என்ன செய்யறார், வலது கையால எழுதி கொள்கிறார் என்ற செய்தியை பாருங்க. அதே போல சுனன் தாரிமில அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களோடு நாங்கள் இருப்போம், அவர்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் எழுதி வைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் ஏடு இருந்துச்சு, ஹதீஸ்களுடைய ஏடுகள் இருந்துச்சு. அதுல இன்னொரு முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இது போன வாரம் நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நான் வந்து நபி அவர்கள் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டே இருந்தேன், ஏடுகள்ல எழுதி 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 இருந்தேன். குறைஷிகள் காஃபிர்கள் வந்து அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க அவர் சொல்றதெல்லாம் எழுதுறீங்களே, அவர் மனிதன் தானே அப்படின்றாங்க. அவர் மனிதன் தானே, ஏதாவது தவறா கூட சொல்லலாமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாங்க. உடனே அவர் என்ன செய்யறாரு, நிப்பாட்டிட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல போய் கேட்கிறார், அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, குறைஷிகள் இப்படி எல்லாம் சொல்றாங்க, நான் எழுதக்கூடிய நேரத்துல என்ன தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அதாவது என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக என்னுடைய வாயில் உண்மையை தவிர வேறு எதுவும் வராது அப்படின்றாங்க.
நான் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே என்ன செய், நீ எழுதிக்கோ அப்படின்றாங்க. இது வந்து சுனன் அபூதாவுதுல 3646 செய்தியாக சஹீஹாக பதிவு செய்யப்படுது. அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நபி அவர்களுடைய காலத்துல என்ன செய்யப்பட்டுருச்சு, ஹதீஸ்கள் என்ன செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா எழுதப்பட்டு விட்டது என்பதை. ஏன்னா சொல்லுவாங்க, ஹதீஸ்கள் வந்து 200க்கு மேல தான் எழுதப்பட்டது, ஹிஜ்ரி 200க்கு மேல தான் எழுதப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது, தொகுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் இல்லை. முதல்ல என்ன செய்யறாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க தான் வந்து தொகுப்பதற்கு, அதாவது அரசாங்க ரீதியாக என்ன செய்யறாங்கன்னா தொகுப்பதற்கு அவங்க வந்து ஒரு முடிவு செய்யறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 99ல இருந்து 101 வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னா ஆட்சி செய்யறாங்க. இந்த ஆட்சியில தான் என்ன செய்யறாங்கன்னா ஹதீஸ்களை வந்து தொகுப்பதற்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு முடிவு செஞ்சு அவர்கள் வந்து ஆட்கள் எல்லாம் ரெடி பண்றாங்க. அதாவது இப்னு ஷிஹாப் சுஹ்ரி போன்ற அவருடைய தலைமையில 12 பேரை நியமிச்சு அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆட்சி ரீதியாக என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஹதீஸ்களை தொகுக்குறாங்க. எல்லாரிடத்திலிருந்தும் நபி தோழர்கள், அதாவது மற்ற தாபீன்கள் எல்லாரையும் அழைத்து எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் வந்து ஹதீஸ்களை கேட்டீங்களோ எல்லாரையும் கொண்டு வந்து கொடுங்க என்பதாக அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தொகுக்க ஆரம்பிச்சாங்க. இது எப்போ 99வது ஹிஜ்ரியில. இதுக்கு முன்னால இமாம் மாலிக் பிறந்துட்டாங்க. இமாம் மாலிக் வந்து 93 ஹிஜ்ரியில பிறக்கிறாங்க. இமாம் மாலிக் என்ன செய்யறாங்கன்னா அவர்கள் ஒரு கிரந்தத்தை தொகுக்குறாங்க, மோத்தா மாலிக் அப்படிங்கிறது. இதுதான் முதல் ஹதீஸ் கிரந்தம். சஹீல் புகாரி, சஹீ முஸ்லிம் இதற்கெல்லாம் முன்பாக ஃபர்ஸ்ட் ஹதீஸ் கிதாப் அப்படின்னா என்னன்னா இமாம் மாலிக்குடைய மோத்தா மாலிக். இந்த மோத்தா மாலிக்ல எப்படி தொகுத்தாங்கன்னா சஹீஹாக எல்லாம் தொகுத்தல, சும்மா தொகுத்தாங்க. எல்லா கிடைக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் தொகுத்தாங்க. எப்படி தொகுக்காங்கன்னு ஒரு உதாரணம் சொல்றேனே. இமாம் ரசூலுல்லாஹ்விடத்துல அபூ ஹுரைரா படிப்பாங்க, சஹாபாக்கள்லாம் படிப்பாங்க, சரிங்களா? இவங்க படிச்சு கொடுத்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு எப்படி நபி அவர்களோடு சஹாபாக்கள் அப்படியே கூடவே இருந்தாங்களோ அதே போல சஹாபாக்களுக்கு கூடவே தாபீன்கள் இருப்பாங்க. எப்போவாது ஏதாவது ஒன்று சொல்ல மாட்டாங்களா, இப்படின்னே இருப்பாங்க. எந்த அளவுக்கு ஒரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் பள்ளியில உட்கார்ந்துருக்காங்க, அவருக்கு கூட ஒரு தாபி இருக்காரு. அப்ப அபூ ஹுரைரா பள்ளியில உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்துல இப்படி உட்கார்ந்துருக்காங்க, அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு அபூ ஹுரைராவை. அப்போ ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா பாங்கு சொன்ன உடனே, அதான் சொன்ன உடனே ஒரு மனிதர் அப்படியே எழுந்து பள்ளிக்கு வெளியில போறார், பள்ளியை விட்டு வெளியே போயிட்டார். போன உடனே அபூ ஹுரைரா இப்படி பார்த்தாங்க, அப்படி திரும்பி அவரையே பார்த்தாங்க. இவரு அபூ ஹுரைரா பார்த்துட்டே இருக்காரு, ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு. உடனே அபூ ஹுரைரா சொன்னாங்க, இப்படி நபி அவர்கள் இப்படி போவதை வந்து என்ன செஞ்சாங்க, தடை செய்தார்கள். அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் பள்ளியை விட்டு வெளியேறுவதை நபி அவர்கள் தடை செய்தார்கள். சொன்ன உடனே இவர் எழுதிட்டார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா எனக்கு அறிவித்தார்கள். இப்படித்தான் என்ன செய்யப்பட்டது, ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டது. இதுதான் நான் சொன்னேன், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ஒரு கிதாப் எழுதினாங்களே, இது என்னன்னா நேரடியாக கேட்டு அதை எழுதினது. இப்படித்தான் ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டது. இமாம் புகாரி என்ன செஞ்சாங்க, இமாம் மாலிக் இப்படி எழுதுறாங்களா, இமாம் மாலிக்கிற்கு பிறகு சிறந்த ஒரு புத்தகமாக முஸ்னத் அஹமத், இமாம் அஹமது இப்னு ஹம்பலுடைய முஸ்னத் அஹமத். இதுல என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஒரு ஹதீஸ் அப்படியே தொகுக்குறாங்க. எப்படி தொகுக்குறாங்கன்னா நபித்தோழர்கள் வழியாக. அதாவது முஸ்னத் அஹமதை நீங்க திறந்தீங்கன்னா முஸ்னத் அபூபக்கர், முஸ்னத் உமர், முஸ்னத் உஸ்மான் இப்படி இருக்கும். அதாவது ரசூலுல்லாஹ்விடத்துல இருந்து அதாவது அபூபக்கர் கேட்ட ஹதீஸ்கள், அவர் ரசூலுல்லாஹ்விடத்துல இருந்து உமர் கேட்ட ஹதீஸ்கள் இப்படி இருக்கும் அந்த ஹதீஸ் புத்தகத்துல. இப்படியே தொகுத்துட்டே வந்தாங்க. இமாம் புகாரி என்ன செய்யறாங்க, வந்தாங்க எல்லாருமே ஹதீஸ்களை தொகுக்குறாங்க அவங்கவுங்க துறைக்கு ஏற்ப. இமாம் புகாரி என்ன செய்யறாரு, எல்லாரும் தொகுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் எப்படி தொகுக்க போறேன் அப்படின்னா சஹீஹான உண்மையான ஹதீஸ்களை மட்டும் நான் தொகுக்க போறேன்னு சொல்லி முடிவெடுத்து உலகமே சுற்றுறாங்க. 15,000 கிலோமீட்டர்கள் நடக்கிறாங்கன்னு வைங்களேன். நடந்து எதுக்காக நடந்தாங்கன்னா ஒன்லி இது ஹதீஸ் தொகுக்கிறதுக்கு, அதை ஆய்வு செய்யறதுக்கு போவாங்க. ஒரு ஊருக்கு போவாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு ஊருக்கு போய் 2 வருஷம் இருந்தாலே என்ன செய்யும், போர் அடிக்கும். ஆனா 5 வருஷம் 10 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் சொல்லி ஊரா தங்குவாங்க. தங்கி அவர்கிட்ட கேட்பாங்க, இந்த ஹதீஸை நீங்க கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டு அதை என்ன செய்வாங்க, பதிவு செய்ய மாட்டாங்க. அவருக்கு வச்ச நிபந்தனைகளை பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி வச்ச நிபந்தனைகளை நாம வந்து அதுக்கு தான் போன வகுப்புல படிச்சோம். 5 நிபந்தனைகளை வைக்கிறாங்க. இங்க 5 நிபந்தனைகள் என்ன, அறிவிப்பாளர் ஃபர்ஸ்ட் முஸ்லீமா இருக்கணும். முஸ்லீமா இருந்தா போதாது, அவருக்கு அறிவு திறமை இருக்கணும், அவர் மனன திறமை இருக்கணும், நம்பகமானவரா இருக்கணும், அவர் உண்மையானவரா இப்படி இருக்கணும். அதே போல அவர் அவரை விட பலமானவருக்கு முரண் இல்லாம அறிவிக்கணும். அதே போல அதுல மறைமுகமான இந்த கோளாறு இருக்கக்கூடாது. இப்படி தொகுத்தாங்கன்னு வைங்களேன். இதுல நம்பகத்தன்மை மட்டும் நான் சொல்றேன். இந்த நம்பகத்தன்மைன்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல, இது நம்பகத்தன்மை எப்படின்னா, இமாம் புகாரி ஒரு ஆளை வந்து இவர் நம்பகத்தன்மையானவர்னு முடிவெடுக்கிறது இல்லை, அவரை பத்தியே ஒரு புக் இருக்கும். நீங்க 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட அறிவிப்பாளர்களுடைய புத்தகங்கள் இருக்கு.
5,00,000க்கும் மேற்பட்ட அறிவிப்பாளர்களை பற்றிய புத்தகங்கள் இருக்கு இஸ்லாமிய சமூகத்துல. அப்போ அறிவிப்பாளர் நம்பகமானவரான்னு எப்படி தெரியுமா இமாம் புகாரி முடிவெடுப்பாங்க? அவரை பத்தி 10 பேர்கிட்ட கேட்பாங்கன்னு வைங்களேன். அந்த 10 பேர்ல ஒருத்தர் கூட அவரை பத்தி தப்பா சொல்லக்கூடாது. 2 பேர் தப்பா சொல்றாங்க, 8 பேர் அவர் நல்லவர் சொல்றாங்க வைங்களேன், எடுக்க மாட்டாங்க. நம்பகத்தன்மை இல்லை, குறைச்சிருவாங்க. மனநத்தன்மை அப்படித்தான். அவர் மனநல சக்தியில உள்ளவரா? ஒருத்தர் இருந்தாரு, 3 அதாவது 5-6 வாட்டி ஒரே ஹதீஸ் அவர்கிட்ட போய் கேட்பார். அவர் ஒரு வார்த்தையை மாத்தி சொல்லிட்டாலும் என்ன செய்வாரு? எடுக்க மாட்டார். இந்த ஹதீஸ் தப்பு, இவர் மனநத்துல கோளாறு உள்ளவர். இப்படி மாஷா அல்லாஹ் அப்படி தொகுத்தாங்க. நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இஸ்லாமிய சமுதாயம் தாண்டி எந்த சமுதாயத்திலையும், அது நீங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி எடுத்துக்கொள்ளுங்க, அறிவிப்பாளர் தொடரோடு ஒரு வசனம் கூட கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இதை சொன்னார்கள், அவருடைய மாணவர் இதை சொன்னார், அவர் இதை சொன்னார், அவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த தொடர் அப்படியே இருக்கணும் வைங்களேன். இப்படி ஒரு வார்த்தை கூட கிடையாது. இஸ்லாமிய சமூகம் குர்ஆனுடைய வசனங்கள் உட்பட ஹதீஸுடைய வார்த்தைகள் வசனங்கள் எப்படி ஓதப்பட்டது என்பது வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்யுதுன்னா பாதுகாத்து வருது. அப்போ ஒரு அறிவிப்பாளர் தொடர் என்பது சாதாரணமான ஒரு தொடர் கிடையாது. இன்னைக்கு ஒரே ஒரு வசனம் யாருக்கா கிடைச்சுன்னு வைங்களேன், எனக்கு இந்த ஒருத்தர் சொன்னார், அதாவது உதாரணமா யாரு, இந்த புத்தா எடுத்துக்கோங்களேன், புத்தா அவருடைய மாணவருக்கு சொன்னார், அவர் இவருக்கு சொன்னார், இவர் இவருக்கு சொன்னார் சொல்லி ஒரு அறிவிப்பாளர் தொடர். அதுல நம்பகத்தன்மை இல்லாதவர் வந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, அவர் எந்த மதமா இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, அறிவுல குறைவா பிரச்சனை இல்லை, பொய்யரா பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு அறிவிப்பாளர் தொடர் சும்மா கிடைச்சா கூட அதை தூக்கி வச்சு ஆடுவாங்க. ஆனா இஸ்லாமிய சமூகம் எப்படி பாதுகாக்குது? இந்த 5 நிபந்தனைகளையும் போட்டு அதுல கட் பண்ணி தொகுத்து ஒரு ஹதீஸ் புத்தகத்தை இமாம் புகாரி என்ன செய்யறாங்கன்னா உருவாக்குறாங்க. அந்த ஹதீஸ் புத்தகம் அவ்வளவு தெளிவானது. இப்ப நாம என்ன சொல்லுவாங்கன்னா, இமாம் புகாரி பிழைவிட மாட்டாரா, அவர் சில ஹதீஸ்களை சொல்லிட்டாரு, அந்த ஹதீஸை நாங்க ஏத்துக்கொள்ளல, அவர் பிழைவிட மாட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இமாம் புகாரி பிழைவிடுவார், உண்மை. ஆனால் இமாம் புகாரிக்கு அதுக்கு ஷரஹ் எழுதுறாங்க, 70க்கும் மேற்பட்ட விரிவுரைகள் எழுதுறாங்க. அந்த 70க்கும் மேற்பட்ட விரிவுரை எழுதினவர்களும் தவற விடுவாங்களா? இமாம் முஸ்லிம் அதே ஹதீஸ் சஹி முஸ்லீம்ல வருது, சஹி முஸ்லீமுக்கு 20க்கும் மேற்பட்ட ஷரஹ் இருக்கு, அவங்களும் பிழை விடுவார்களா? இமாம் புகாரிக்கு எத்தனை மாணவர்கள் தெரியுமா? சும்மா சொல்லுங்களேன், யாராவது எத்தனை பேர் இருப்பாங்கன்னு யாராவது சொல்லுங்க பாய். ஒரு 1000 பேர் இருப்பாங்களா? 90,000 பேர். சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரியுடைய மாணவர்கள் 90,000 பேர். 90,000 பேரும் இந்த செய்தியை கேட்டிருப்பாங்க வைங்களேன். இந்த 90,000 பேர் ஒரே மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாங்களான்னா இல்லை, பல இடங்கள்ல போய் படிச்சு கொடுப்பாங்க இமாம் புகாரி. இமாம் புகாரி நம்ம இப்போ வச்சிருக்கோம் புகாரி, இது இமாம் புகாரி அவங்களே எழுதின புகாரி இல்லை, அவருடைய மாணவர் பர்பஹாரின்னு சொல்லுவாங்க, ஃபர்பரின்னு சொல்லுவாங்க. இவருடைய புத்தகம் தான் நம்ம கிட்ட இருக்கு. இது எப்படி வந்தது தெரியுமா? இமாம் புகாரி ஒவ்வொரு ஹதீஸாக சொல்லுவார் அவர்கிட்ட, அவர் என்ன செய்வார்னா எழுதுவார், எழுதி முடிச்சிருவார். முடிச்சுட்டு அதை மறுபடியும் இமாம் புகாரிட்ட ஓதி காட்டுவார். பிழை வந்துடக்கூடாதுன்னு எந்த அளவுக்கு இமாம்கள் முக்கியத்துவம் எடுத்தாங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஹதீஸில் எந்த அளவு பாதுகாக்கப்பட்டது. இமாம் பர்பஹாரி மறுபடியும் அவருக்கு அதை அப்படியே உச்சரிப்பார், மொத்தத்தையும் உச்சரிப்பார். ஹத்தஸ்னா போட்டு காலல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி மத்தனையும் உச்சரிப்பாங்க. உச்சரிச்சு முடிச்சதற்கு பிறகு இமாம் புகாரி அதையெல்லாம் சரி பார்த்துட்டு அதுல சொல்லுவாரு இஜாசா, இது நீங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லி ஒரு இஜாசா கொடுப்பார், ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார். நீங்க சொல்றதுக்கு தவறில்லாத ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி கொடுத்ததற்கு பிறகுதான் எங்களுக்கு வருது. இந்த அந்த பிரதி இருக்குல்ல, இந்த கையெழுத்து பிரதி இன்னைக்கும் பாதுகாக்கப்படுது. 2300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சஹி புகாரியுடைய கையெழுத்து பிரதி பாதுகாக்கப்படுது. உலகம் முழுக்க வாட்டிக்கன் சொல்லுவோம்ல, வாட்டிக்கன்ல பாதுகாக்கப்படுது, ஜெர்மனியில பாதுகாக்கப்படுது. அவங்க பாதுகாத்து வச்சிருக்கிறான். அந்த பிரதியெல்லாம் இங்கிருந்து திருடிட்டு போய், பக்தாதுல இருந்துலாம் திருடிட்டு போய், அந்த போர் நடந்துச்சுல்ல, போர் நடக்கூடிய காலத்துல எல்லாத்தையும் திருடிட்டு போய் அங்க வச்சிருக்கிறான். அதுல இருந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, மக்தபத்து ஷாமிலான்னு சொல்லி இஸ்லாமிக் டிஜிட்டல் லைப்ரரி இருக்கு, மக்தபத்து ஷாமிலா. நீங்க டிஜிட்டல் லைப்ரரி நீங்க எடுத்து அடிச்சு பாத்தீங்கன்னா வரும், எல்லா கிதாபுகளும் அதுல இருக்கு. கைப்பிரதி, எழுத்து பிரதி, சரிங்களா, அதுல இருக்கு. அதுல எல்லாத்தையும் இஸ்லாமியர்கள் ஸ்கேன் பண்ணி பாதுகாத்து வச்சிருக்காங்க. இப்ப நாம சொல்ல முடியுமா ஹதீஸ்ல எவனோ சேர்த்துட்டான் சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? எங்கேயோ யாரோ சேர்க்கக்கூடிய விஷயம் கிடையாது, ஒரே கிதாப்ல சேர்க்கிற விஷயம் கிடையாது. சேர்க்கணும்னா அந்த 70 ஷரஹ்லையும் சேர்க்கணும், 90,000 மாணவர்கள் எழுதிய புத்தகத்துல சேர்க்கணும். அதுல மட்டுமா வருது? அதே ஹதீஸ் திருமிதியில வரும், நசாயில வரும், அபுதாவுதுல வரும், அதுலயும் சேர்க்கணும். இப்படி எல்லாத்துலயும் சேர்க்க முடியுமா? அதுவும் ஒரே செய்தியை ஒரே மாதிரி ஒரே பக்கத்துல சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது.
அப்போ சஹீஹ் புகாரி போல சஹீஹான செய்தி இந்த உலகத்துல இல்லை. சரிங்களா? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இமாம் புகாரிக்கு கொடுத்த அந்த சிறப்பு நீங்க பாருங்க. இமாம் புகாரி ஒவ்வொரு ஹதீஸ் எழுதக்கூடிய நேரத்துல என்ன செய்வார்? உது செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுவார். 7500 மேற்பட்ட ஹதீஸ் இருக்குன்னா அந்த 7500 இன்டூ 2 போட்டு அவர் தொழுது சேர்த்த ஹதீஸ் புத்தகம் தான் என்னன்னா சஹீஹ் புகாரி. நம்ம சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இதே மாதிரி சம்பவங்களை கேட்கக்கூடிய நேரத்துல அது எப்படி ஒவ்வொரு வாட்டியும் 2 ரக்காத் தொழ முடியும்? அது இன்னொன்று என்னன்னா, சஹீஹ் புகாரி எழுதக்கூடிய நேரத்துல இமாம் புகாரி ஒவ்வொரு ராத்திரிலையும் 4-5 முறை முடிப்பாங்க. தூங்கவே மாட்டாங்க. தூங்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது நினைவுக்கு வரும், உடனே அதை எழுதிடுவாங்க. இப்படி என்ன செஞ்சாங்கன்னா எழுதாங்க. நாம நினைப்போம் இதெல்லாம் எப்படி சாத்தியம்? குரானை 3 நாள்ல ஓதி முடிச்ச இமாம்கள் இருக்கிறாங்க. இப்படிலாம் செய்தி வரக்கூடிய நேரத்துல இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் எல்லாம் போடுவாங்கல்ல. இது எப்படி சாத்தியம்? அது எப்படி? அப்போ கேட்கலாமே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோப்பாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நோன்பு சிறந்த நோன்பு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எவனா வாழ்க்கை ஃபுல்லா நோன்பு நோக்க முடியுமா? கேட்கலாம். அப்போ அப்படி கிடையாது. நம்மளுடைய ஈமானோடு இமாம் புகாரியுடைய ஈமான், அவர்களுடைய வாழ்க்கை ஜுஹுத், உலகப்பற்றற்ற தன்மை, இதெல்லாம் நாங்கள் பார்த்து கம்பேர் பண்ணக்கூடாது. அவர்கள் திருமணம் முடிக்காமல் இருந்தாங்க. அதான் நம்ம இமாம் புகாரியுடைய வரலாற்றில் சொன்னோம். இமாம் புகாரியுடைய மனைவி பற்றியோ அவருடைய குழந்தை பற்றியோ இதே இல்லை. எந்த எழுத்துமே எந்த புத்தகத்திலையும் இல்லை. அதை யாருமே கண்டுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு புகாரி என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஹதீஸ்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் உழைத்தார்கள் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதுல நாம் தெரிஞ்சுக்கொள்ற விஷயம் சுருக்கமா சொல்றேன். முதலாவதாக ஹதீஸ்கள் நபியோருடைய காலத்துல எழுதப்பட்டதா அப்படின்னா எழுதப்பட்டது, இது ஒன்று. இரண்டாவது, ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட காலம் 200க்கு அப்புறம் தானா அப்படின்னா இல்லை. நபியோர்களுடைய காலத்திலேயே எழுதப்பட்டது. அதற்கு பிறகு அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி தொகுத்தார்கள். அதற்கு பிறகு தரம் பிரிக்கப்பட்டு இமாம் புகாருடைய காலத்துல சஹீஹாக என்ன செய்து உருவாக்கப்பட்டு தொகுக்கப்பட்டுருச்சு. இன்னொன்று ஒரு கேள்வி வரும், என்னன்னா, இமாம் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல ஒரு புத்தகமாக தொகுத்துட்டாங்கல்ல, குரானை ஒரு புத்தகமாக தொகுத்து நமக்கு தந்துட்டாங்கல்ல. இப்போ ஒரு பிரச்சனை இல்லை. இதே மாதிரி ஹதீஸுக்கு பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். இருக்குதுன்னு வைங்களேன். அதே மாதிரி தந்துட்டா ஒரு பிரச்சனை இல்லையா, இது அதுக்கு முறைன்னு சொல்லி எது தேவையில்லாம அப்படின்னு அப்படி தந்திருந்தா அதுதான் பெரிய ஃபித்னா இந்த உம்மத்துல. ஏன் தெரியுமா? அவங்க ஒரு புத்தகத்தை தொகுத்துட்டாங்கன்னு வைங்களேன். இதற்கு பிறகு நபியவர்களுடைய காலத்துல ஒரு ஹதீஸை கேட்டுட்டு ஏதாவது ஒரு நாட்டுக்கு யாராவது ஜிஹாதுக்கு போயிருப்பார், போருக்கு போயிருப்பார், சிரியாவுக்கு போயிருப்பார். அவர் யாருக்காவது சொல்லி கொடுத்துட்டு மௌத்தாயிருப்பார். அந்த மாணவர் என்ன செய்வாரு? சொல்லுவாரு, எனக்கு இந்த சஹாபி சொன்னார் இந்த ஹதீஸ அப்படின்னு சொல்லி சொன்னா, மறுபடியும் அந்த புத்தகத்துல என்ன செய்வாங்க? வெட்டிட்டு இதையும் சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. இது ஹதீஸ் தோத்தாச்சுப்பா, முடிஞ்சு, இனி எதுவும் கிடையாதுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதனால ஹதீஸ்கள் என்பது இன்னொன்னு என்ன தெரியுமா? சஹாபாக்களுக்கு ஹதீஸ்கள் எல்லாமே மனநத்துல இருக்கும்னு இல்லை. ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், அப்போ ஞாபகம் வரும். நபி அவர்கள் இப்படி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படிம்பாங்க. புரியுதா? அப்போ ஒரு ஹதீஸ் புத்தகத்தை தொகுத்தா அது முடியாது. அதற்கு பிறகு என்ன செய்யப்படும்? சில பேருக்கு ஏதாவது ஞாபகம் வரும் சம்பவத்துல. அப்ப நபி அவர்கள் இப்படி சொல்ல நான் கேட்டேன், இது ஒரு ஹதீஸாக இதுல சேர்க்கணும்னா முடியாத காரியம். அதனால தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒரு ஏற்பாடை செஞ்சான். ஹதீஸ்களை குரானை தொகுத்த மாதிரி அல்லாஹ் ஒரு ஏற்பாடை செஞ்சான். ஒரு காலகட்டம் போனதற்கு பிறகுதான் என்ன செய்ய முடியும்? அதை தொகுக்க முடியும் என்பதாக சஹீல் புகாரியை என்ன செஞ்சாங்க? தொகுத்தாங்க. இப்ப சஹீல் புகாரில மட்டும்தான் ஆதாரமான செய்தி இருக்கானா? இல்லை. அதுல இல்லாத செய்திகளை இமாம்கள் என்ன செஞ்சிருக்காங்க? தொகுத்திருக்காங்க. அப்போ தெளிவாக அழகான இப்படித்தான் ஹதீஸ்கள் என்ன செய்யப்பட்டது? பாதுகாக்கப்பட்டது என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இதுல நிறைய கிதாபுகள் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் முதலாவதாக தொகுக்கப்பட்ட புத்தகமாக எதை சொல்லலாம்? இமாம் மாலிக் ரஹிமவுல்லாவுடைய மோத்தா மாலிக். அடுத்ததாக முஸ்னத் அஹமத். அதற்கு பிறகு இமாம் புகாரியுடைய புகாரி. இப்படின்னு சொல்லி ஹதீஸ்கள் என்ன செய்யப்பட்டது? பாதுகாக்கப்பட்டது. அப்போ ஹதீஸ் என்பது குரானை போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் பாதுகாக்கப்பட்டது என்பதை நாங்கள் மனசுல எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக நான் சொல்றேன். ரெண்டாவது நாம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பெரிய ஃபித்னாக்கள் இருக்கு. குரானுக்கு ஹதீஸ் முரண்படுது என்பதாக நிறைய ஃபித்னாக்கள் இருக்கு. அப்படி நமக்கு முரண்படுவது போல தெரிஞ்சுனா அது ஆதாரபூர்வமான செய்தி தான் என்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மௌனம் காக்கணும். எங்களுக்கு புரியலைன்னா மௌனம் காக்கணும். தெரிஞ்சவங்க கிட்ட அதை கேட்டு இது முரண்படுது, இது எப்படி புரிகிறதுன்னு சொல்லி கேட்டு என்ன செஞ்சு கொள்ளணும்? தெரிந்து கொள்ளணும். இதுதான் இதனுடைய விஷயம். இதுதான் சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. இதோட ஹதீஸ் முடிஞ்சிருச்சுன்னா ஹதீஸ் வகுப்பு
எல்லாம் அடுத்த வாரத்துலேருந்து ஏதாவது வரலாறுகள் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது சஹி புகாரி, அதே மாதிரி சுனன் அபூதாவூத், அதே மாதிரி ஜாமிஉ திர்மிதி, முஸ்னத், இப்படின்லாம் வந்து ஒவ்வொரு ஹதீஸுக்கு முன்னால் ஒரு பேர் இருக்குதுல்ல, அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். இது வந்து என்ன பேர் அப்படின்னு சொல்லி. இப்போ சஹீஹ் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, அந்த புத்தகத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளும் வந்து சஹீஹான ஆதாரபூர்வமான செய்திகளை ஒன்று சேர்த்து துவக்கப்பட்டதான் என்னன்னா சஹீஹ் அப்படிங்கிற புத்தகம். இதில் வந்து சஹி புகாரி இருக்குது, சஹி முஸ்லீம், 2 புத்தகத்தை வச்சுக்கோங்க சரிங்களா, 2 புத்தகம். அதே போல் சுனன் அப்படிங்கிறது இருக்குது. சுனன் திருமிதி, சுனன் இப்னு மாஜா, சுனன் அபூதாவூத், இப்படி சொல்லுவாங்க. இதில் வந்து சுனன் அப்படின்னா என்னென்னா, அந்த அந்த புத்தகத்தில் போனீங்கன்னா அதில் வந்து ஆதாரபூர்வமான செய்திகள் மட்டும் இருக்காது, அதில் எல்லா செய்திகளும் இருக்கும். சுனன்னா என்னென்னா ஃபிக்கு, அதாவது தொழுகை எப்படி, நோன்பு எப்படி, ஜக்காத் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி ஃபிக்கு சட்டங்கள் இருக்கிறது தான் என்னென்னா சுனன் சரிங்களா. அதுதான் சுனனுடைய புத்தகம். அதில் வந்து சுனன் அபூதாவூத், இப்னு மாஜா, நசாயி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. போல முஸ்னத் அப்படின்னு இருக்கு. முஸ்னதான புத்தகங்கள், முஸ்னத் அஹ்மத் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ முஸ்னத்னா என்ன அப்படின்னா, அதாவது சனதோடது தான் முஸ்னத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நபித்தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதரத்துலேருந்து அபூபக்கர், அதில் எப்படி தலைப்பு வரும்னா இதை மாதிரி தொழுகை, நோன்பு, ஜக்காத் இப்படி வராது. அதில் எப்படி வரும்னா அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, முஆவியா இப்படி வரும். அதில் எடுத்தோன்னா அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டது இப்படின்னு சொல்லி அதை வரிசைப்படுத்தி எழுதப்பட்டது தான் முஸ்னத் அஹ்மத், அதாவது முஸ்னத் ஷாஃபி, முஸ்னத் இஸ்ஹாக், முஸ்னத் அபூதாவூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அபூதாவூத் வந்து சுனன் அபூதாவூத்னு சொல்லுவாங்க, முஸ்னத் அபூதாவூத்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு கிதாப் இருக்கு, 2 ஒரே கிதாப் இல்லை. சுனன் அபூதாவூத் வேற, முஸ்னத் அபூதாவூத் என்பது வேற சரிங்களா. அடுத்தது மூஜம், அதாவது மோஜமுஸ் சகீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல மோஜமுல் கபீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா அறிவிப்பாளருடைய பெயர், அவருடைய பெயர் அடிப்படையில் ஆ ஆ இ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னா தொகுத்திருப்பாங்க. இது வந்து மோஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிதாப். அதே போல் முசன்னஃப் இப்னு அப்துல் ரஸாக் அப்படிங்கிற கிதாப் கேள்வி, முசன்னஃப் அபு ஷைபா அப்படிங்கிறது. இதெல்லாம் என்னென்னா நபி அவர்களுடைய ஹதீஸ்களோடு நபித்தோழர்கள், தாபீன்கள், இவர்களுடைய செய்திகள், அவர்களுடைய சொல் செயல் இதையெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அதில் தொகுத்திருப்பாங்க. இதில் மோத்தா அப்படிங்கிற செய்தி இருக்குது. மோத்தா மாலிக்னு நம்ம சொன்னோம். இது மோத்தா வந்து என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைக்கப்பட்ட மர்ஃபூவான ஹதீஸுகள், மர்ஃபூன்னு நம்ம படித்தோம், நபி அவர்கள் சொன்ன செய்திகள். அதே போல் நபித்தோழர்கள், அதே போல் அவர்களை தொட்டு வந்தவர்கள் தாபீன்கள், அவர்களோடு இணைக்கப்பட்ட செய்திகள். அதே போல் தொகுப்பாளர், அது தொகுத்தாரே, அவருடைய இஜ்திஹாத், அவருடைய மார்க்க தீர்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் கொண்டு வருவாங்க. அது அவர் என்ன சொல்கிறார் இதை பற்றி அப்படிங்கிற மார்க்க தீர்ப்போடு வரக்கூடியதான் மோத்தா. அதான் இமாம் மாலிக் செஞ்சாங்க. மோத்தா மாலிக் அதில் ஒன்று தான் சரிங்களா. அதே போல் முஸ்தத்ரக் தான் கடைசியானது. முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம்னு சொன்னால் ஹாக்கிம் அவருடைய பெயர், இமாமோட பேர். முஸ்தத்ரக் சஹீஹைன்னு சொல்லுவாங்க. இது என்ன முஸ்தத்ரக்னா என்னென்னா, இமாம் புகாரி அவருடைய நிபந்தனைகள், இமாம் முஸ்லீம் அவருடைய நிபந்தனை, இந்த 2 நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு வரக்கூடிய ஹதீஸுகளை இமாம் புகாரியும் முஸ்லீம் என்ன செய்வாங்கன்னா விட்டுருப்பாங்க. அவரோட லைஃப்பில் அதில் புக்கில் சேர்க்காம விட்டுருப்பாங்க. அதையெல்லாம் தனியாக எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கிதாபு செஞ்சாங்க. அதான் முஸ்தரக் ஹாக்கிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பெயர்களுடைய அர்த்தங்கள் சரிங்களா. குத்துபு சித்தா தெரியும்ல, 6 ஆதாரபூர்வமான கிரந்தங்கள், 6 ஆதாரபூர்வமான கிரந்தங்கள் சொல்லுவாங்க. அதில் வந்து முக்கியமான கிரந்தங்கள், அதில் வந்து சஹி முஸ்லீம், சஹில் புகாரி, திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூதாவூத், இதான் குத்துபு சித்தான்னு சொல்லுவாங்க. 6 கிரந்தங்கள் அப்படிங்கிறது. இதையே நம்ம என்ன செய்யணும்னா தெரிஞ்சு கொள்ளணும்.